எங்க வந்திருக்கோம்னா தேட்டருக்கு வந்திருக்கோம். கருப்பு மூவி ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஃபுல்லாவே அந்த படத்தை பார்க்கணும்னு ஒரே ஆர்வமா இருந்துச்சு. சரி ஒரே ஒரு விளாகா எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னும் ஒண்ணு கூட வரணும், அது இன்னும் வந்துச்சு இல்லை எப்போ இல்ல 11 மணிக்கு ஷோ. இன்னும் எங்களுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு உள்ளாடி போறதுக்கு. இன்னும் வந்துச்சு இல்ல எல்லாம் பெரிய வைப்பா காட்டிட்டாங்க. அதனாலே பார்த்தோம் தேட்டர்ல. இன்ஸ்டால எல்லாம் பார்த்தா நான் விழுற மாதிரி எல்லாரும் ஸ்லிப் ஆகி விழுறாங்க. சில பேர்லாம் படத்துக்கு போனாங்களா கோயிலுக்கு போனாங்கன்னு தெரியல, எல்லாம் சாமி ஆடுறாங்க. அந்த அளவுக்கு வைவா இருக்கு. அதனால இந்த நம்ம அதுல என்ன இருக்குன்னு நம்ம போய் பாக்குறோம், வைப் பண்றோம், என்ஜாய் பண்றோம். சூர்யா ஃபேன்ஸ் கெட் ரெடி, உங்களுக்காக இது. கைஸ் படத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் கைஸ். வைப் கைஸ். ஆடுவான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அஜித் ஆடுற ஆட்டத்துக்கு கருப்பு உள்ள இறங்க போறாப்ல. நம்ம இன்டர்வியூல ஆகியாச்சு. இன்டர்வியூல கருப்பு படத்துக்கு நம்ம என்னன்னா எல்லாத்தையும் நம்ம சூர்யாத ஹைலைட், அது மாதிரி பாரத ஹைலைட், அது மாதிரி அது யாருமே ஹைலைட்ல ஹைலைட் ஜிபே பிரியாணி தான் இந்த படத்துல இன்டர்வியூக்கு முன்ன வர ஹைலைட். கூகுள் பே பிரியாணி இல்ல, இன்டர்வலுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளாடி வரேன். இந்த கிளிப் நான் எடுத்து போடுறேன், கன்னியூ பாருங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இவரு கருப்பு படத்தை வரலானா கருப்பு கெட்டப்ல பைக்ல நம்மளே வந்துட்டோம். குதிரை அவர் லேட்டு குதிரையில இவர் கருப்பு சாமி. இவர் குதிரையில வரக்கு கருப்பு சட்டை லுங்கியும் கொடுத்தோன்னா இவர் என்ன கருப்புன்னு நினைப்பு. அந்த பிரியாணி மேட்டர் அப்படியே போயிட்டு இருந்து பிரியாணி தான் மெயின் பார்ட். செம அது. எங்களுக்கு கூட வந்தது கருப்பு யாருல இன்டர்வியூ போற கருப்பு யார் ஏன்னா தெரிஞ்சு இவன் தான் மேல டவுட்டா இருக்கு. இல்ல 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 இவன் இன்னைக்கு ஆடல. கெட்டப்ல வந்திருக்கேன். யாரோ யாரோ எல்லாரும் எல்லாத்துக்கும் மேல கடுப்பு. நாங்கெல்லாம் மறந்தக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. அதாவது லவ்வரை கூட வெளியில போக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த செல்லத்தை நான் கூட்டிட்டு வந்து என்ன விட்டுருக்கேன். அது என்ன பண்ணதுன்னு தெரியல. அதான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆதியாளத்துல ஏதோ ஒண்ணு காதல் பண்ணாதான் அது எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. காதல் படத்துல கருப்பு படத்துல வர மாட்டாரு. இது வரைக்கும் படம் பார்த்ததுல உண்மையில நல்லா பிடிச்சிச்சு, சூப்பரா இருக்கு. என்ன டென்ஷன் இல்ல, ஒரு ரொமான்டிக் ஒரு சாமி படத்துக்கு அந்த பொண்ணு இறந்தது ரொம்ப ஒரு சோகமா இருந்துச்சு. ஆனா அவனும் ஆக்டிங் வேற லெவல். அவங்க அப்பா உண்மையிலே அந்த கேரளா ஆக்டர், மலையாளி ஆக்டர், அவன் பேர் ஆனா இந்திராஜித் சுகுமார்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மாதிரி இருப்பாரு. என்ன நேஷனல் இது வாங்கிருக்காரு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரு சூரனை போட்டு சூர்யா வாங்கும்போது கூட நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சூர்யா கூட தான் அவர் இது ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. என்ன ஆக்டிங் அது. ஐயோ எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். எனக்கு கூகுள் பே அந்த சீன் வேற லெவல் காய்ஸ். உண்மையில தியேட்டர்ல பாருங்க. இனி அடுத்து இந்த இன்டர்வெல முடிச்சுட்டு உங்களுக்கு பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் இனி போய் ஏதாவது பாப்கார்னோ ஏதாச்சும் நல்ல தியேட்டர் பார்த்து நாங்க என்னன்னா பக்கத்துல இருந்தாலும் இது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டா இருந்தா நாங்க இதுக்கு வந்தோம். இல்லாம ஏதாவது நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு, நல்ல சூப்பரான தியேட்டர் பார்த்து போங்க. இது நாங்க எந்த தியேட்டர்னு சொல்ல மாட்டோம்.
மியூசிக் வந்து சம்மதிக்கணும். ஏன்னா எல்லாம் சரியான மியூசிக் ஒழிச்சிட்டான். படத்துல ஆக்டிங் எவ்வளவோ ஆக்டிங் அதே ஈக்குவலாட்டு சாய் வந்து பிஜிஎம் இருக்கட்டு பாட்டா இருக்கட்டு எல்லாம் பக்கம் கொண்டு போய். அதுவும் சூர்யானந்த ஆக்டிங் நீங்க சொல்ல வேண்டாம், எப்பவுமே பக்கா தான் இருக்கு. இது வந்து சரியான கம்பேக்கா இருக்கு. தார மாதிரி தக்காளி சோறு மாதிரி சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வில்லன் கேரக்டர்ல மற்ற பாலாஜி ஆனதும் சொல்லது இல்லை, கொஞ்சம் கூட வேற ஒரு வில்லன் எடுத்திருக்கலாம். என்னாலும் ஓரளவு ஓகே தான், வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்ணாரு. அந்த கருப்பு இதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆமா கருப்பு அந்த அது ஒரிஜினல். ஆக்சுவலா அந்த கருப்பு சாமி வந்து ஒரிஜினல் கெட்டப்பே வந்து இதுதான். அந்த லாஸ்ட்ல வருது இல்ல சீனு, இதுதான் ஒரிஜினல் கெட்டப்பே. அதாவது கருப்பு சாமி வந்து மொத்தம் வந்து 21 நேம் உண்டு. சரி, 21 நேம்ல தான் அது வேட்டை கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல காமிச்சது மொத்தம் 3 டைப் ஆஃப் கருப்பு காமிச்சிருப்பாங்க. ஆமா, 3 டைப் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் கும்பிடும் போது வேட்டை கருப்பை காட்டுவாங்க, கோர்ட்ல பேசும்போது சங்கிலி கருப்பனை காட்டுவாங்க, கடைசியா காவல் கருப்பை வருவாரு. அவரு தான் எல்லாம் கஷ்டமான விஷயம். நாங்களே என் கூட்டத்துல கருப்போரன்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாருக்குமே கருப்பு துணி போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். உள்ள எல்லாம் பொண்ணு கேஸ்ல மாட்டி இருந்தா எங்க வேற உங்களுக்கு நல்ல வேற எல்லாம் போலீஸ் கேஸ்ல அந்த நாங்க 4 பேர் சாங்கே இல்ல எடுத்துட்டாங்க, பாத்தீங்களா? அதை எடுத்துட்டாங்க. நாங்க 4 பேர் அது ஃபுல்லாவே போடல. நல்ல சாங் அது. அது போடல, டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு கிளிப். அதே மாதிரி வாட்டர்மெலன் சீன் போச்சு. நல்ல வேலை தெய்வமே போடல. அது போடாம இருந்தது கொள்ளலாம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு. அதுக்கு மேல வந்து இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் கொடுக்குறான். தளபதி விஜய் வந்து இதுக்கு போயிட்டாரு அரசியலுக்கு, சூர்யா வந்து இங்க போயிட்டாரு, எங்க மும்பைக்கு போயிட்டாரு, தல அஜித் வந்து கார் ஓட்ட போயிட்டாரு. இனி தமிழ்நாட்டு சினிமாவை வந்து இவர் யாரு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் காப்பாற்ற போறாராம். இது எப்படியுமே இருக்கு. ஒரு படத்துல அந்த ஒரு பழத்தை வச்சு குத்தி அதுதான் தலைவர் வந்து தமிழ் சினிமாவே காப்பாற்ற போறாரா. ஐயோ, போட்டுட்டு வீட்டுல உட்கார இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தது. வெளியே வந்தோடனே ஓவர் ஹீட்டா இருக்கு. அதுக்கு முதல்ல ஏசி போடணும். 4 டேபிள் ஃபேன் தான் ஓடுது. ஃபர்ஸ்ட் பிரேக் சொன்னதுதான் தியேட்டர் போற நல்ல தியேட்டர் பார்த்து போக. அவ்வளவுதான். அகதவும் மொக்க தியேட்டர்ல வர கொடுத்த காசுக்கு ஒர்த்தே இல்ல. என்னன்னா படம் ஓகே, ஆனா தியேட்டர் இந்த படத்தை பார்க்கணும்னா செம்மையான ஒரு சவுண்ட் எஃபெக்டோட சரியான ஒரு வைபோட பாருங்க. கண்டிப்பா கருப்பை வருவான். கருப்பனை இறங்கி ஆடுவான். நல்லவன் இங்க வந்து பாருங்க. 10 ஆஃப் டாப் ஒரு 9 கொடுக்கலாம். 9.5 கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? அதுல ஒரு ரொமான்டிக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சாமி படத்துல ரொமான்டிக் இதுதான் போன முன்னாடியும் சொன்னேன். சாமி படத்துக்கு எதுக்கு ரொமான்டிக் வஸ்ட்? சாமி படத்துக்கு எதுக்கு ரொமான்டிக் வஸ்ட்? 10 ஆஃப் டாப். சரி, ரெட்ரோ படத்துக்கு ஃபுல்லா ரொமான்டிக் தான் இருந்துச்சு. ஏன் அந்த படம் ஓடல? ஏன் நீங்க சொல்லுங்க. எங்க ஏன் அந்த ரொமான்டிக் இருந்துச்சுல, அதனால அவனுக்கு பிடிச்சி. இந்த பொண்ணுங்க வர சீனா இருந்தா அவனுக்கு பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி பொழிச்சிட்டீங்க, செம்மையா நிறைய பேர்லாம் பொழிச்சு மாத்திட்டீங்க. படம் ஃபுல்லாவே ஏஐவா இருக்குன்னு அப்படி ஒண்ணுமே இல்ல. படம் நல்லா தான் இருக்கு. ஏஐ எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு மேட்சிங் அது தெரியவே இல்ல. அந்த அளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சாமி படத்தை ஒரு காமெடியாவும் கொண்டு போறாரு, ஃபைட்டாவும் கொண்டு போறாரு. சீரியஸாட்டும் அதாவது மக்கள் வந்து ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் உண்மையிலே கடவுள் வேற லெவல் தான். கடவுள் படத்தை பார்த்தா கடவுள் இருக்கிறது வந்து உங்களோட இதுதான். கருப்பன்ல எந்த சாமியா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா முஸ்லீமா இல்ல ஹிந்துவா எதா இருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து ஒரு காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அது எந்த சாமியா இருந்தாலும் சரிதான். படம் போட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சுதான் சூர்யாவே வர நோட் பண்ணீங்களா? மெயின் டாஸ்கே வில்லனுக்கு தானே. இந்த சீன் தான் இப்பவும் இருக்கு. அந்த லாஸ்ட்ல அந்த பொண்ணு இறந்தவன் அந்த நகையை தூக்கி போட்டுட்டு, நகையை வச்சுக்கோங்க, எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார், எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். அது நம்ம இவர் யாரு, சுகுமாரன், மலையாள ஆக்டருக்கு. அப்பா பொழிச்சிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆக்டிங் வேற லெவலு. சான்ஸ் இல்லை. அவருக்காண்டியே நான் அந்த படத்தை இன்னொரு கூட பார்க்க வருவேன். வேற லெவலு. ஆனால் நல்ல தேட்டர். இதோட 3 வாட்டி அந்த படத்தை பார்த்தாச்சு. இதோட 4வது வாட்டி
சரி இருக்கட்டு ஃபேமிலியோட தைரியமா வந்து படம் பார்த்துட்டு போங்க. நல்ல தியேட்டர்ல. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பார்ப்பேன்னா படம் 10 out of 9 இருந்தாலும் தியேட்டர் தான் மெயின். 10 கூட -10 கொடுத்தாங்க. தியேட்டருக்கு வந்து 10 தியேட்டர் எந்த தியேட்டர்னு சொல்ல மாட்டோம் வந்து கண்ணே காணல. ஒரு 10 ஸ்க்ரீனே மொத்தத்தில் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இல்லை. நான் ஏகப்பட்ட தியேட்டர் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மொக்க தியேட்டர் வந்தது நல்ல போர் மக்கள் ஒண்ணுமே கண்ணே காணல. அதான் யார் தியேட்டர் நாங்கள் சொல்லவே மாட்டோம். அஜித்துக்கு வயசாச்சு, அவன் சொல்லலாம் எனக்கு ஸ்க்ரீனே தெரியல என்ன பண்ண சொல்லி ஃப்ரெண்டில் போயிருக்கான். ஃப்ரெண்டில் போயிருந்தான் பார்த்தியா லாஸ்ட் சீனில் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. வயசானா அப்படிதான் என்ன பண்ணாக்கு. கருப்பு படத்தை தான் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பாட்டுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடணும். அது செம்ம இதாக இருந்துச்சு. அது வேற லெவல் வைப்பு. ஆமாம் அந்த சாங் எல்லாம் சும்மா இருக்கவே முடியல. அவ்வளோ ஒரு செம்ம ஒரு கூஸ் பாம்ஸ் இருந்துச்சு. அப்படியே ஒரு கூஸ் பாம்ஸ். தன்னாலே கை காலு மூக்கு காது எல்லாமே தன்னாலே ஆடிடு. எங்க ஆடு அப்படி ஆடிடுறேன் கைஸ். அப்படிப்பட்ட இது. இன்னொரு சஸ்பென்ஸ் என்னன்னா நம்ம சிங்கம் வீரபார சிங்கம் செம. தம்பி கார்த்திகை தான் வருவாங்க. ஆனா சிங்கம் படம் சூர்யா வருவாருன்னு நினைக்கிறேன். என்ஜிகே வந்தார் லாஸ்ட்ல. லியோ சாக்லேட் காஃபி அது லியோல உள்ள சீன். அது செம. அஜித் குமார் நேம் எல்லாம் வரும். அதெல்லாம் பயங்கரமா கூஸ்பம்ஸ். அதுல அந்த வண்டி ஓட்டும் போது அட்வொகேட்டே என்ன அஜித் குமார் வண்டி ஓட்டுறா இவ. படத்தை நீங்களே எங்க போய் பார்க்கணும். ஆமா மொத்த படத்தை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அடுத்த போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதனால இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து எல்லாம் வைப் பண்ணுங்க. பாய் டாடா. நீங்க இந்த வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல போட முன்னாடி OTT-லே வந்துருமே.